ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழனிமலை கோவிலுடைய அறிவியல் ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவிலில் முருகனுக்கு மாலை அணிவிக்கிறார்கள் இல்லையா? அதில் அறிவியல் ரீதியான சில காரணங்கள் உள்ளது. இதில் நவபாசனத்தால் ஆன அந்த முருகனுடைய சிலையானது சித்தர்கள் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. அதனுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்த சந்தன காப்பு போடுவதாகவும் சொல்லப்படுகிறது. பழனி முருகன் கோவிலில் நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி உடையவர் என்றும் இவர் கூறப்படுகிறார். இதில் அறிவியல் உண்மை என்னவென்றால், நவபாசன சிலையே அந்த அறிவியல் உண்மையாகும். நவபாசனம் என்பது 9 வகையான நச்சு பொருட்களை கொண்டது. இதில் சிலையானது சந்தன காப்பு போட்டு வெப்பத்தை கட்டுப்படுத்தி பக்தர்களுக்கு ஒரு விதமான தனிமை கொடுக்கக்கூடியதாக உள்ளது. இந்த நவபாசன சிலையானது மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக உள்ளது. இதுல பழனிமலையில 690 கல்படிகள் உள்ளன. சங்ககால நக்கீரரின் தமிழ் படைப்பான திருமுருகாற்றுப்படையில் இந்த கோவிலை பற்றி குறிப்புகள் உள்ளது. அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் நூல்ல பழனியை பற்றி 95 பாசுரங்களை இயற்றியுள்ளார். இதுல பழனிமலையில் உள்ள மிக உயரமான சிகரம் எது என்றால் வந்தாராவு அப்படின்னு சொல்றாங்க. பழனிமலையில் உள்ள நவபாசன முருகன் சிலையானது 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சிலையானது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டு மருத்துவ குணம் மாறாமல் இருக்கக்கூடிய சிலை என்று கூறப்படுகிறது. இந்த சிலையை உருவாக்க போகர் 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் இதில் 9 வகையான பாஷான பொருட்கள் 9 வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மை கொண்டதாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. நவபாஷாணத்தில் உள்ள ஒவ்வொரு உலோகமும் ஒரு கோளை பிரதிபலிக்கக்கூடியதாக உள்ளது. இதனால் சிலையில் கோள்களின் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. பழனிமலை முருகன் சிலை என எடுத்துக்கொண்டால் முருகன் செவ்வாயினுடைய அதிபதி. செவ்வாயினுடைய வீச்சை ஒரு கற்சிலை உள்வாங்குவதை விட பாசானம் உள்வாங்கி வெளியிடுவதில் பற்பல ரகசிய மாற்றங்கள் நிகழ்ந்திட ஏற்ற இடம் இந்த பழனிதான். அதேபோல் மனித வாழ்வு என்பது 9 கோள்களின் வழியாகவே நடத்தப்படுகிறது. பழனி முருகனை வணங்கிடும் நிலையில் இந்த கோள்கள் அனைத்தையும் வணங்கிய ஒரு பாசுரம் நமக்கு ஏற்படுகிறது. நவபாசானத்திற்கு என்று ஒரு குணம் உண்டு. விஷத்திற்கு எதிரானது அமிர்தம்தான். நவபாசனத்தால் ஆன நம் முருகன் பெருமான் தன்னை வணங்குபவனுடைய விஷமான அஞ்ஞானத்தை தான் ஏற்று அளிக்கின்றார் என்றும், அந்த அஞ்ஞானம் அழிந்தாலே மெஞ்ஞானம் தோன்றிவிடும் என்றும், நாம் முருகனை தரிசித்த மாத்திரத்தில் அங்கு நிலவக்கூடிய கதிர்வீச்சால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்றும், அவரது திருமேனி அபிஷேக பிரசாதம் நம்மிடம் அமிர்தமாய் நம்மை வந்தடைகிறது என்றும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவரது திருமேனி படும் விபூதியும் மருந்தாகி நமக்கு நலன் தருகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.